நான் அரசியல் இருந்தது தப்புன்னுவீங்களா? ஒரு பெரிய கட்சி தலைவருக்கு ஆதரவாக இருந்தது தப்புன்னு சொல்லுவீங்களா? நான் மக்களுக்காக குரல் கொடுத்தது தப்பா? நான் பல போராட்ட காலங்களில் கலந்துக்கிட்டது தப்பா? இவ்வளோலாம் எதுக்கு? அரிசி விலை ஏறிடுச்சுன்னு போராடி நான் சிறைச்சாலை கூட சென்றிருக்கேன். எத்தனையோ போராட்டத்துக்காக சிறைச்சாலை சென்றிருக்கேன். இப்படிலாம் வாழ்ந்தது தப்பா? நாயக மறுமலர்ச்சி கழகம்னு ஒன்று தொடங்கி பழனி நாடாளுமன்ற தொகுதி தேர்தலில் என் மனைவி உஷா ராஜேந்தர் நிறுத்தி சுயேட்சை சின்னம் குதிரை சின்னத்தில் நின்று கிட்டத்தட்ட 40,000 வாக்குகள் அந்த இடைத்தேர்தலை மிஸ்ஸஸை வாங்க வச்சன. அது தப்பா? அதே போல பர்கூர் தொகுதியில் சட்டமன்ற தொகுதி எலெக்ஷன்ல போய் சுயேட்சை சின்னத்தில் இன்ஜின் சின்னத்தில் நின்று இந்த நாட்டுக்கு முதலமைச்சரே ஆகக்கூடிய அளவுக்கு இருந்த ஒரு அரசியல் கட்சி தலைமையை எதிர்த்து அந்த தலைவியை எதிர்த்து தேர்தல் நின்று 10,000 ஓட்டு வாங்கி காண்பிச்சன. அது தப்பா? ஈழத்தமிழர்களுக்கு துரோகம் செஞ்ச கட்சியோடு கூட்டணி வச்சு கைகோர்த்தவர்களோடு நான் கைகோர்க்க மாட்டேன், கூட்டணி வைக்க மாட்டேன் என்று இன்று வரை உறுதியோடு நின்று என்னுடைய மாநில சிறுசேமிப்பு துணைத் தலைவர் பதவி ராஜினாமா செய்தனே, அது தப்பா?